ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் குடும்பம் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் சாப்பாட்டு அரிசியை வச்சு தக்காளி சாதம் பிரியாணி சுவையில் பொழுன்னு டேஸ்ட்டாக குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு 3 தக்காளி சரியாக இருக்கும். தக்காளி நல்லா ரெட் கலராக இருக்க மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தக்காளி சாதம் நல்லா கலர்ஃபுல்லாக வரும். ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயிலும் நெய்யும் சேர்த்துக்கிறேன். அது சூடாகவும் ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது 3ஐயும் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் எப்பயுமே பல்க் குவான்டிட்டியில் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன். நான்வெஜ்ஜு குருமா மாதிரியான ரெசிபிக்கும் தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியை சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து பொன்னிறமாகிற வரை வதக்கி விட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை ஆயிலில் சேர்க்கணும், மறந்துட்டேங்க. ஒன்று இந்த இடத்துல சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு. அது கூட அரைச்சி வச்சிருக்க 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா தக்காளி டக்குன்னு வெந்துடும். இந்த மாதிரி தக்காளியை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்கன்னா சாப்பிடும்போது தக்காளி போட்ட மாதிரியே தெரியாது. சாப்பிடும்போது எதையும் எடுத்து போட மாட்டாங்க வீட்டில் இருக்கவங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா இதை சேர்த்திங்கன்னா அடுத்தவங்க பண்ணுறதுக்கும் நம்ம பண்ணுற தக்காளி சாதத்துக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இது ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ஸும் கூட. 1/4 ஸ்பூன் கறி மசாலா தூள், கழுவி கட் பண்ணி வச்சுருக்க 1 கைப்பிடி புதினா கொத்தமல்லி. புதினா மல்லி நல்லா வதங்கட்டும். ஒரு கிளாஸ் சாப்பாட்டு அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். 1.5 கிளாஸ் அரிசி எடுத்தனால 3 கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்திருக்கேன். எப்பயுமே 1/2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்ப்பேன், அடி பிடிக்காமல் வரதுக்காக. சாப்பாட்டு அரிசியில் மட்டும் ஃபைனலாக கொஞ்சம் உப்பு சேர்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல உப்பு காரம் கம்மியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதை ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, கழுவி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்தோன்னே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்த பிறகு 4வது விசில் வர விடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. விசில் எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம தக்காளி சாதம் எப்படி கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. இப்போ அடியில் இருக்கிற ரைஸ் மேலே வர மாதிரி கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்த 1/2 கிளாஸ் தண்ணி தாங்க. எந்த விதமான வெரைட்டி ரைஸ் குக்கரில் பண்ணாலும் இந்த மாதிரி லெவல் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுங்க. எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போ எடுத்திங்கன்னா ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். இந்த ரெசிபி பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி பண்ணி காமிச்சிருக்கோம். நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது என் குடும்பம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.